ஆனால் இன்றைக்கும் ஒரு புதிய காரியத்தை குறித்து, ஒரு புதிய சத்தியத்தை குறித்து நாம் பார்ப்போம். இதுல நமக்கு புரியாத இந்த சத்தியங்கள் கர்த்தர் நமக்கு புரியும்படியாக ஆண்டவர் செய்வார். லூக்கா 11வது அதிகாரம் 29வது வசனத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா 11:29. ஜனங்கள் இருளாய் கூடி வந்திருக்கிற பொழுது அவர், இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாய் இருக்கிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. பாருங்கள், இங்கே பார்க்கிறோம், சுவிசேஷத்திலே, சுவிசேஷ புத்தகங்களிலே, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானிலே இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்டாலும் அதை காட்டிலும் அதிகமான விவரங்கள் நிருபங்களிலே நமக்கு பவுல் அழகாக நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆனால் இங்கே பார்க்கிறோம், ஜனங்கள் திரளாய் கூடி வந்திருந்த பொழுது அப்பொழுது அவர்கள் இந்த பொல்லாத ஜனங்களாக இருக்கிறார்கள், இவர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. ஏனென்றால் யோனா நினிவே பட்டணத்திற்கு, அன்றைக்கு நினிவே பட்டணத்திற்கு ஒரு அடையாளமாக இருந்தது போல மனுஷகுமாரனும் என இந்த சந்ததிக்கு ஒரு அடையாளமாக இருப்பார் என்று வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். யோனா எப்படி நினிவே பட்டணத்தினுடைய மக்களுக்கு ஒரு அடையாளமாக இருந்தார் என்பதை போல இந்த இயேசு கிறிஸ்து அவருடைய காலங்களிலே, உயிரோடு இருந்த காலங்களில் இருந்த சந்ததிகளுக்கும் நமக்கும் ஒரு அடையாளமாக இருக்கிறார். இன்றைக்கு ஜனங்கள் அடையாளங்களை தேடுகிறார்கள். அன்றைக்கு இயேசு உயிரோடு இருந்த பொழுது அவர்கள் அடையாளங்களை தேடினார்கள். இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருந்த பொழுது கூட, அவருடைய மரணத்தை குறித்து சொல்கின்ற பொழுது கூட ஜனங்கள் அவர்களிடத்தில் அடையாளத்தை கேட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 11வது அதிகாரம் 32 பார்க்கின்ற பொழுது யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு, யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவின் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு இருந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். பாருங்க, யோனா நினிவே, அதாவது மீனின் வயிற்றிலே இருந்து நினிவே பட்டணத்துக்கு சென்றது அன்றைக்கு இருக்கிற சந்ததிக்காருக்கு அடையாளம் போல, இயேசு கிறிஸ்து பூமியின் வயிற்றிலே 3 நாட்கள் இருந்து அவர் உயிரோடு இருந்தது இந்த சந்ததிகளுக்கு என்னவா இருக்கிறது? அடையாளமாக இருக்கிறது. இந்த சுவிசேஷ புத்தகத்திலே பார்க்கின்ற பொழுது ஒரு காரியத்தை ஒரு அதிகாரத்தில் ஒரு புத்தகத்தில் சொல்லியிருப்பார்கள். ஆனால் அதே ஒரு காரியத்தை இன்னொரு புத்தகத்தில் சொல்லியிருக்கின்ற பொழுது அதிகமான விவரங்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒருவர் விட்டு போனதை இன்னொரு என்ன செய்வாரு? எழுதியிருப்பார். அப்ப பாருங்க, இதை லூக்கா 11:29-32 பார்த்ததை மத்தேயு 12:32 பார்க்கின்ற பொழுது இன்னும் கொஞ்சம் விவரமாக அதில் சொல்லப்பட்டிருக்கும். மத்தேயு 12வது அதிகாரம் 38வது வசனம், 38 முதல் 41 வரை படிக்கிறது. அப்பொழுது வேதபாரகர்களும் பரிசேயரும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். 41 யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். பாருங்கள், யோனா 3 நாட்கள் மீனின் வயிற்றில் இருந்தது போல இயேசு கிறிஸ்துவும் பூமியின் வயிற்றிலே கல்லறையில் இருந்து 3ஆம் நாளிலே வெளியே வந்தார். யோனாவின் காரியம் அன்றைக்கு இருந்த மக்களுக்கு ஒரு அடையாளம் போல் இருந்தது போல இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலும் இன்றைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கும். இதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? தியானிக்க போறோம். இந்த 2 பேருக்கு ஒரு ஒற்றுமை உண்டு. அதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? தியானிக்க போறோம். ஹல்லேலூயா. முதலாவதாக யோனாவிற்கு நடந்த சம்பவத்தை இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என்றால், யோனாவுக்கு நடந்த அந்த சரித்திரபூர்வமான ஒரு காரியம் உண்மை என்று இயேசு சொல்கிறார். புரியுங்களா? இது ஒரு கட்டுக்கதை அல்ல. இது ஏதோ ஒரு தாத்தா பாட்டி அந்த காலத்துல பிள்ளைகளுக்கு சொன்ன ஒரு கதை போல அல்ல. புரியுங்களா? அப்படிதான் ஆதியாகம புத்தகத்தில் உலகம் எப்படி தோன்றியது என்பது குறித்து சொல்லப்பட்டிருக்குது.
அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க அதுல ஒருத்தர் கமெண்ட் எழுதுறாரு. ஏன்னா ஒரு பேரை வந்து தாத்தா வந்து இந்த ஆதியிலே வானத்தை எப்படி ஆண்டவர் உண்டாக்கினார், இதெல்லாம் ஒரு தாத்தா பாட்டி தன்னுடைய பேரனுக்கு ஒரு கதையை சொன்னாங்க, அதை தான் அப்படி உண்மையாக எழுதி வைத்து விட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இதை பத்தி இப்படியாக ஜெனிசிஸ் புத்தகத்துக்கு ஒரு கமெண்ட் எழுதி இருக்கலாம். புரியுங்களா? அப்படிப்பட்ட புத்தகத்தெல்லாம் நம்ம என்ன வாங்கி படிக்கிறது நமக்கு ஞானம் வராது, வேதத்துக்கு புறம்பா இருக்கிறது. அப்படிப்பட்ட புத்தகத்தை வாங்கலாம். எதுக்கு வாங்கலாம்? அந்த புத்தகம் டேபிள் இருக்குன்னா ஒரு பக்கம் டேபிள்ல காலு ஏன்னா கொஞ்சம் பத்தாம இருக்குமா அதுக்கு அடியில் வச்சு டேபிள் அசையாம சாயிறதுக்கு வச்சுக்கணும். அப்படிப்பட்ட புத்தகம். புரியுங்களா? நீ பாத்துருக்கீங்களா? சில புத்தகங்கள் படிப்பீங்க, ஒன்றும் பிரயோஜனமா தான் இருக்கும். அப்படிப்பட்ட புத்தகங்கள் என்ன செய்யணும்? டேபிளுக்கு கீழே வச்சுக்கலாம். ஒரு கால் வந்து ஏன்னா வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக. புரியுங்களா? படிக்கிறதுக்காண்டி வைக்க முடியாது. கீழே வைப்பதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் பாருங்க, புதிய மூவ்மெண்ட், அதாவது டீமெத்தலிஜேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு புதிய ஒரு குரூப் எழுப்பினாங்களா. அவங்க சொன்னாங்களா, வேதத்துல இப்படி யோனா இந்த காரியங்கள் இந்த காரியங்கள்லாம் ஒரு புராண கதையை போல வருகிறது, இதையெல்லாம் கிளீன் பண்ணணும், பைபிள் இருந்து கிளீன் பண்ணிட்டு மக்களுக்கு கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். புரியுங்களா? அது வந்து இந்த யோனாவுடைய காரியம், வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள்லாம் புராண கதைகள் போல சொல்லப்பட்ட காரியங்கள் அல்ல. இயேசுவே யோனாவின் காரியத்தை குறித்து சொல்கிறார் என்றால் அது சரித்திரபூர்வமாக உண்மையிலே நடைபெற்ற ஒரு காரியம் என்று அவர் சொல்கிறார். அல்லேலூயா. நம்ம விசுவாசிக்கிறீங்களா? உண்மையிலே நடைபெற்ற காரியம். நீங்க சரித்திரத்தை எல்லாம் எடுத்து நீங்க அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, யோனாவை அந்த மீன் வந்து பாருங்க எத்தனை கிலோமீட்டர் கொண்டு சென்றான்? 3000 கிலோமீட்டர். புரியுங்களா? தர்ஷீஸ்ல இருந்து நினிவே பட்டணம் 3000 கிலோமீட்டர். ஏன்னா வந்து 3000 கிலோமீட்டர் மீன் ஏன்னா வயிற்றுல வச்சு கொண்டு போய் அந்த அக்கறையில 3000 கிலோமீட்டர் தாண்டி போட்டு இருக்கு. புரியுங்களா? அப்படின்னா நீங்க பார்த்துக்கொள்ளுங்கள். அப்ப வந்து பாருங்க, அப்ப இந்த யோனாவின் காரியம் அன்றைக்கு நினிவே பட்டணத்துக்கு என்ன இருந்தது? அடையாளமாக இருந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப இயேசுவை காட்டிலும் இன்றைக்கு மக்கள் பெரிய ஞானிகள் அல்ல. இயேசு இந்த காரியம் உண்மை என்று சொல்லுகிறார் சரித்திரபூர்வமாக. அதே போல என்னுடைய உயிர்த்தெழுதலும் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதை நம்ம நம்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யோனாவின் காரியம் உங்களுக்கு தெரியும். யோனாவை ஆண்டவர் எங்க அனுப்பினாரு? தர்ஷீசில் இருந்து நினிவே பட்டணத்திற்கு செல்லும்படியாக. ஏன் நினிவே பட்டணத்துக்கு ஆண்டவர் அனுப்பினார்? நினிவே பட்டணத்தின் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க? பொல்லாதவர்களாக இருந்தாங்க. சோதோம் குமார பட்டணத்துக்கு போல அக்கிரமம் மிகுந்த மக்களாக நல்லவர்கள் அங்க இல்லை. புரியுங்களா? அந்த மக்கள் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும்படியாக ஆண்டவர் என்ன செஞ்சாரு? யோனாவை நீ என்ன செய்ய அங்க தர்ஷீசில் இருந்து நினிவே பட்டணத்திற்கு செல்லு என்று சொன்னார். புரியுங்களா? அப்ப வந்து பாருங்க, அந்த சென்று அந்த காரியங்கள்லாம் சொல்ல சொல்றாரு. அப்ப அந்த யோனா வந்து அந்த சம்பவம் என்னன்னாக்க அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. இன்னைக்கு திருச்சபைனாக்க வெளியே போர்டு வச்சிருக்கிறோம், ஏன் போர்டு வச்சிருக்கிறோம், வெற்றி வாழ்வு பயிற்சி மையம் என்று வச்சிருக்கிறோம். இதெல்லாம் இந்த இடத்துல திருச்சபை இருக்கிறது என்பதற்கு என்னது? ஒரு அடையாளம். அப்ப இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்புவதற்கு யோனாவுடைய காரியம் ஒரு அடையாளமாக இருக்கும் என்று இயேசு அதை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். புரியுங்களா? முக்கியமாக இந்த சில காரியங்கள் பாருங்க, உங்களுக்கு வாயில வேலைக்கு சொல்வதை காட்டிலும் நேரடியாக போய் அந்த காரியத்தை காண்பிச்சோம்னா என்ன செய்யும்? மனசுல பதிந்து விடும். மியூசியத்துக்கு ஏன் போறோம்னா, மியூசியத்தில் காண்பிக்கிறோம் என்றால் மியூசியத்துல வந்து எத்தனை வருடங்களுக்கு 400 வருடம் 500 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த அந்த ராஜாக்களுடைய வாள் அவங்க பயன்படுத்தின எல்லா பொருட்களையும் வச்சிருப்பாங்க. அதை பார்க்கின்ற பொழுது நமக்கு என்ன ஆகும்? இது மனதில் என்ன செஞ்சு விடும்? பதிந்து விடும். புரியுங்களா? அதாவது பாத்தீங்கன்னாக்க நான் கொல்கத்தாவில் விக்டோரியா மகாராணி, இந்தியாவை ஆண்ட இன்றைக்கு எலிசபெத் ராணியுடைய பாட்டி, இந்தியாவை ஆண்டு கொண்ட ஆண்டாக பார்த்தீங்கன்னா அவங்க அதைத்தான் வந்து முதலாக கிழக்கிந்திய கம்பெனி அப்படியாக வந்து அங்க அவங்களுக்கு அரண்மனை இருக்கிறது, விக்டோரியா பார்க் என்று இருக்குது. நீங்க போனீங்கன்னா கல்கத்தா போக அங்க சென்ற உடனே அந்த பார்க்கில் மியூசியம் இருக்குது. அந்த மியூசியத்தில் அவங்க பயன்படுத்தின எல்லா பொருட்களும், அரண்மனையில பயன்படுத்தின எல்லாமே, சாப்பிட்ட இடம், உட்கார்ந்து எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அதன் மூலமாக எப்படி இந்தியா அரசாண்டாங்க என்பது குறித்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். அது இன்னைக்கு மனசுல நீங்கவே கிடையாது. புரியுங்களா? அப்படியாக நமக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது.
அப்ப அதை வந்து நம்ம சொல்வதை காட்டில் நேரடியாக பார்க்கின்றவங்க எப்படி இருக்குது? பிள்ளைகளை கூட்டு போறோம், பிள்ளைகளை கூட்டு போய் காமிக்கிறோம். ஆனா வீட்டு நான் நேரடியாக பார்த்தேன், அது அப்படித்தான் இருந்துச்சு, இப்படி இல்லைன்னு சொல்லி பிள்ளைங்க சொல்லும். அதெல்லாம் டெஸ்ட் வைக்க மாட்டாங்க. அதில் டெஸ்ட் வச்சா 100 100 எல்லாம் வாங்கிடுவாங்க. ஏன்னா பார்த்துட்டு வந்து எழுதுறது. ஆனா அப்ப மற்ற காரியங்களை என்ன செய்வாங்க? வைப்பாங்க. அப்ப ஒரு காரியத்தை ஆனா நம்ம அடையாளமாய் வைத்திருப்பது என்பது மனதை விட்டு என்ன செய்வதில்லை. அந்த அடையாளம் பார்க்கின்ற பொழுது நீங்குவது கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப யோனா மீனின் வயிற்றில் இருந்தது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்புவதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அவர் அந்த கடலிலே அங்க செல்கின்ற பொழுது அவர் என்ன செஞ்சாரு? அங்க போக வேண்டும் என்று தீர்மானித்தார். ஆனால் அவர் திடீரென்று இந்த பொல்லாத ஜனங்கள், ஏன்னா இவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, ரட்சிக்கப்படாது என்ன இவங்கிட்ட போய் மாட்டிக்குவான்னு சொல்லி நினைச்சிட்டாரு. வந்து வேற இடத்துக்கு என்ன செய்யறது, இன்னொரு இடத்துக்கு அவர் நினைச்சாரு. ஏன்னா கப்பல்ல டிக்கெட் வாங்கி போகின்ற பொழுது